ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் போதனையாக அபிஷேகத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். முக்கியமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆவிக்குரிய கனியை நாம் காண்பிக்க வேண்டும். முக்கியமாக மன்னிப்பை நாம் வாரி வழங்குகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு அங்க இடம் இல்லாமல் போய் விடுகிறது. எந்த ஒரு மன்னிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் சாத்தானானவனோ பிசாசானவனோ எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க முடியாது. அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுக்குள்ளாக மன்னிக்கக்கூடிய சுபாவமுள்ள அந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்ற பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளும் வந்து நிரந்தரமாக தங்கவில்லை பார்க்கிறோம். ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை பரிசுத்த ஆவியானவர் வருவார். சிம்சோனில் வந்தார், அவனுக்குள்ள இறங்கி பெரிய காரியங்களை செய்தார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அப்புறம் போய் விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்டார். வந்தவர் நிரந்தரமாக நமக்குள்ளாக தங்கிவிட்டார். அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் இல்லாத ஒரு நாட்களில் கூட இருந்த யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கனியை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனம் 20 யோசேப்பு சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் என்று அல்ல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று யோசேப்பு கூறுகிறான். பாருங்க, நீங்கள் அவர் தன் சகோதரர்கள் தீங்கு அவனுக்கு விளைவித்தார்கள். ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறான்? நீங்க தீங்கு செய்ய நினைத்தீர்கள் என்று சொல்லுகிறான். பாருங்க எப்படி, பாருங்க, அவனுக்கு யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. புரியுங்களா? சகோதரர்கள், அதுல ஒரு சகோதரன் அவனை காப்பாற்றினான். அவர்களை காப்பாற்றி மீதியான அதாவது இஸ்மவேல் இடத்துல விட்டான். ஆனால் அப்படி சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்த பொழுது கூட யோசேப்பு சகோதரர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? எகிப்திலே பிரதம மந்திரியாக யோசேப்பு இருக்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் கானான் தேசத்தில் இருந்தவர்கள் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பஞ்சத்து நிமித்தம் ஆகாரம் தேடி எகிப்துக்கு வருகிறார்கள். தன் சகோதரர்களை கண்ட யோசேப்பு என்ன சொல்கிறான்? நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள் என்று சொல்கிறார். தீங்கு செய்தாங்க, அதை கூட தீங்கு செய்தீர்கள் என்று அவர்களை சொல்லி மனதை நோக்க அடிக்காதபடி தீங்கு செய்ய நினைத்தீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, யோசேப்பினுடைய அந்த வாழ்க்கையில அவர் ஆவிக்குரிய கனியை காண்பிக்கக்கூடியவராக இருந்ததினால்தான் தேவன் அவரை உயர்வான ஒரு இடத்திலே, ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி, எகிப்தினுடைய பார்வோன் இடத்துல பிரதம மந்திரியாக தேவன் உயர்த்தினார். அவன் மூலம் அவனை ஒரு ரட்சகனாக அங்க உயர்த்தினார். அதன் மூலம் அவர் சகோதரர்களும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபும் உயிரோடு காக்கப்படுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்க, ஒரு சகோதரி, அவங்க பேரு மேரி, அவங்க திடீரென்று நோய்வாய்ப்பட்டு போய்விட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு மரணத்துக்குள்ளாக ஆகிவிட்டார்கள். உடனே அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, நான் ஒருவேளை மரித்தாலும் மறித்து விடுவேன், அதனால பிள்ளைகளுங்கெல்லாம் இப்படி இருங்க என்று சொல்லி தன் ஊழியக்காரரை வரவழைத்து ஜெபிக்க சொன்ன பொழுது, அப்பொழுது ஊழியக்காரர் அந்த சகோதரர்களை கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு வந்திருந்தாலும் நீங்கள் செல்வதற்கு அங்கே சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், கனிகள் உங்க வாழ்க்கையில ஒரு கசப்பு, யாரையோ குறித்து ஒரு கசப்பு வைத்திருக்கீங்க. அதனால நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த கசப்புகளை எல்லாம் நீங்க எடுத்து விட வேண்டும் என்று ஆவியானவர் ஊழியர் மூலம் பேசியது பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், என்னுடைய சகோதரியிடத்திலே நான் நீண்ட நாட்களாக பல வருடங்களாக கசப்பாக இருக்கிறேன், பேசவில்லை என்று. உடனே அந்த ஊழியக்கார சகோதரி சொன்னது நிமித்தம் ஆலோசனை கொடுக்கப்பட்டதினாலே தன் சகோதரியை வரவழைத்து
அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு எந்த கசப்பு வைராக்கியம் இல்லாதபடி அவர்கள் என ஒப்புரவானதுனாலே தேவன் அற்புதமாய் அந்த சகோதரிக்கு அந்த மரண வியாதியை நீக்கி சுகத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிறரை மன்னிக்கின்ற பொழுது உங்களுடைய வியாதி பாருங்க, உங்களுடைய மரண வியாதி கூட கர்த்தர் மரண படுக்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில புரியுங்களா, சரீரத்தில் கூட இருக்கக்கூடிய பலவீனங்கள் மன்னிக்கக்கூடிய சுவாபம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி சரீர ஆரோக்கியத்தை, ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்து இருக்கிறார். ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து இருக்கிறார். இந்த COVID-19 வைரஸ் பேண்டமிக் மூலமாக அநேகர் பூமியிலே மரித்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் என ஆயுளையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்திருக்கிற நாட்களிலே நாம் காலதாமதம் செய்யாதபடி யாரிடத்தில் ஒப்புரவாக்க வேண்டுமோ, யாரை மன்னிக்க வேண்டுமோ நாம் மன்னித்து என்ன தக்க தருணத்தை, அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால்தான் யோவான் 19வது அதிகாரம் வசனம் 37 இயேசு கிறிஸ்துவை அவங்க குத்தினார்கள், அநேகர் தீங்கு செய்து நினைத்தாங்க. இயேசு சொன்னார், தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்களால் நோக்கி பார்ப்பார்கள் என்று அவர் சொன்ன காரியம் அங்க நடைபெற்றது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிய பொழுது அந்த விழாவிலே ஏன்னா ஒரு ஈட்டியை குத்தினானாம். அவன் பேர் லாங்கமாஸ் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த ஈட்டியை அவன் எடுத்த பொழுது ஏன்னா ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து வந்ததாம். அவனுக்கு கண்கள்ல நோய் இருந்தது என்று அந்த சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க. அந்த ரத்தம் பட்ட பொழுது, அந்த ரத்தமும் தண்ணீர் பட்ட பொழுது அவனுடைய கண்ணீர், அந்த கண்ணில் இருந்த நோய் சுகமானதா, குணமானதாக சொல்கிறார்கள். புரியுங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மன்னிக்கும் சுவாபம் என்ன பார்த்தீங்கன்னாக்க, அவர் சிலுவையில் தொங்கி பொழுது கூட மன்னிக்கக்கூடிய சுவாபம் இருந்ததினாலே அவர் பிதாவினிடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் கூக்குரலிட்டவராக நமக்காக கூக்குரலிட்டார். உலகத்தில் ஆதாம் முதல் இதுவரை பிறந்த இனிமேல் பிறக்க போகிற ஒவ்வொரு மக்களுக்காக பாருங்க, பூமியின் மத்தியிலே வானத்தை நோக்கி ஒரு கூக்குரல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நமக்கு மனித குலத்திற்கு ஆதாம் முதல் பிறந்த எல்லா மனுக்குலத்திற்கும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை தேவனிடத்திலே வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இலவசமாய் அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு மன்னிப்பை வாங்கி நமக்கு பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதனாலே இலவசமாய் பெற்ற அந்த பாவ மன்னிப்பை நாமும் மற்றவர்களுக்கு இலவசமாய் அள்ளி வீச வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அமெரிக்க தேசத்திலே பார்த்தீங்கன்னா மசசூட்டாஸ் என்ற ஒரு மாநிலத்திலே பார்த்தீங்கன்னாக்க வால்தம் என்ற இடத்திலே கார்ல்ஸ் டெய்லரும் எடித் டெய்லரும், கார்ல்ஸ் என்ற டெய்லர் அவருடைய மனைவி பேரு எடித் டெய்லர், கணவனும் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக அந்த அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் அங்க அமெரிக்க அரசாங்கத்தில் வேலை பார்த்ததினாலே அமெரிக்க அரசாங்கம் அவரை ஜப்பான் தேசத்திற்கு, அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஓகினாவா என்ற இடத்திற்கு டிரான்ஸ்பர் செய்தாங்க. அவர் அங்க பணி நிமித்தம் சென்றார். மனைவி அவங்க பாருங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. அவர் அங்கே பணி நிமித்தமாக அங்கே சென்றவர் அங்கே பணி போனார். போன சில நாட்களிலே ஜப்பான்ல இருந்து மனைவிக்கு சில கடிதங்கள் எழுதினார். அவர் நாட்களாக கடிதம் எழுதுவது குறைந்து விட்டது. அப்படியாக அவர் 1950 பிப்ரவரி மாதத்திலே அந்த ஓகினாவுக்கு சென்றவர். சில நாட்களிலே மனைவிக்கு கடிதம் எழுதுவதெல்லாம் நின்று போய்விட்டது. அப்புறம் பாருங்க, மனைவி அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க கடினமாக அங்கே பார்ட் டைம் ஜாப் வேலை செய்து அப்புறம் தன்னுடைய சொந்த காசுல ஒரு வீடை வாங்கினாங்க. வீடை வாங்குவதற்கேற்ற முன்பணத்தெல்லாம் செலுத்தினாங்க. கணவனிடத்திலிருந்து எந்த பண உதவியும் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலை 1 வருடங்கள் கழித்து அவருக்கு செய்தி வந்தது. கணவன் சென்ற இடத்திலே அங்கே பாருங்க, இவர்களுக்கு 48 49 வயது ஆகிறது. ஈடித் அந்த சகோதரிக்கு 48 வயது, அவர் கணவருக்கு ஒரு 49 வயது இருக்கும். ஆனால் அவர் சென்ற இடத்திலே அந்த ஜப்பானிலே ஒரு 19 வயது ஒரு பெண்ணை ஐகோ என்று
சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டார் என்ற செய்தி மனைவிக்கு வருகிறது. அவர்கள் மனைவி உடைந்து போய் விட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருந்ததினாலே கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆண்டவருக்குள் அதிகமாக கணவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கணவன் மேல கசப்பு வைராக்கியங்கள் வைக்காதபடி அவருக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. திடீரென்று பாருங்க, அந்த ஐக்கியா தன் கணவரை திருமணம் செய்து அது ஒரு ஏழை பெண் என்று கேள்விப்பட்டாங்க. அந்த பெண்ணுக்காக மிக மனமிறங்கி கரிசனையோடு, அது ஒரு ஏழை பெண், அவருக்கு கஷ்டங்கள் என்ன இருந்ததோ, ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கனவு கொடுத்திருக்காருன்னு சொல்லி கணவன் மேல இருக்கக்கூடிய அந்த கசப்பெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆண்டவர் மேல இரக்கம் பாராட்டினாங்க. 1950 வருடத்தில் 50 சென்றார். 51 ஒரு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமாக 1953 வருடத்தில் இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது என்று அவர் கேள்விப்பட்டாங்க. அப்படி கேள்விப்பட்ட பொழுது அவங்க அமெரிக்க தேசத்தில் அந்த பெண்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து அனுப்புவாங்க. அவங்களோட அன்பை அங்கே காண்பித்து கொண்டிருந்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறமாக அவர் தன்னுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா நுரையீரலில் புற்றுநோய் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கார் என்று கேள்விப்பட்டாங்க. அவர் அமெரிக்க தேசத்தில் சில சேர்த்து வைத்த அந்த பணத்தை அனுப்பி அந்த புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுப்பினார்கள். இருந்தாலும் அவர் சில நாட்களிலே அந்த தன்னுடைய கணவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னாக்க மருத்துவமனையிலே மரித்து போய்விட்டார் என்று கேள்விப்பட்டாங்க. இப்பொழுது அந்த இரண்டாவது மனைவி ஐக்கியோ என்ன ஆனாங்க, கணவர் இறந்து போயிட்டா, 2 பிள்ளைகளை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கேள்விப்பட்டு இந்த சகோதரி ஈடித் என்ன பண்ணாங்க, அந்த கணவருடைய இரண்டாவது மனைவி பிறந்த அந்த 2 பிள்ளைகளையும் அமெரிக்க தேசத்திற்கு வரவழைத்து அந்த ஐக்கியவும் வரவழைத்து அந்த 3 பேரை அமெரிக்க தேசத்தில் வரவழைத்து அவர்களுக்கு அங்கே தன்னோடு கூட இருக்கும்படியான காரியங்களை செய்து அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து அவர்களை ஆளாக்கினார்களாம். அவர் கணவர் மேல வைத்திருந்த அந்த எல்லா கசப்பு வைராக்கியங்களை எடுத்து போட்டதினாலே அந்த பிள்ளைகளை நேசிக்கும்படியான மன்னித்து அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு காரியத்தை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். புரியுங்களா? காரணம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பாருங்க, கணவன் தவறு செய்து விட்டான். ஆனாலும் அந்த சகோதரி என்ன செய்தார்கள், கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்ததினாலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்ததினாலே மன்னித்து, கணவனை மன்னித்து, அந்த கணவனுக்கு வேறொரு மனைவி மூலம் பிறந்த அந்த பிள்ளைகளை எடுத்து அவர்கள் வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலின் தாயாக இருந்து அவர்களை அமெரிக்க தேசத்துல வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய வாழ்க்கை சிலர்கள் கர்த்தருக்கு விட்டு தூரமாய் போய் பாவங்கள் செய்து விடுகிறார்கள். அவர்கள் செய்த காரியங்கள் நம்மளால் நியாயப்படுத்த முடியாது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளை, தேவன் இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிக்கின்ற பொழுது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் பாருங்க, பிறரை மன்னிக்காத போது நம்ம பழி வாங்கக்கூடிய எண்ணம் வருகின்ற பொழுது என்ன உண்டாகிறதுனாக்க, அதன் மூலமாக கசப்பு உண்டாகி நமக்கே நமது வியாதி உருவாகக்கூடியதாக மாறுகிறது. புரியுங்களா? ஏனென்றால் நம்ம இதுல கசப்பு வருகின்ற பொழுது நாடி நரம்புகள் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்கின்றது, இருதயம் படபடக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதன் மூலமாக பிளட் பிரஷர் கூட ஆரம்பிக்கிறது, இருதயத்தில் ரத்த வெடிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது, மரணங்கள் கூட உண்டாகக்கூடியதாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமான ஒரு கோபத்தினாலே. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது, நாம் மன்னிக்கின்ற பொழுது நொறுங்கிய இருதயங்களை குணமாக்க முடியும். நாம் மன்னிப்பை காண்பிக்கின்ற பொழுது, நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பை காண்பிக்கின்ற பொழுது நொறுங்கின இருதயங்களை குணமாக்க முடியும். முறிந்து போன மன்னிக்கின்ற பொழுது மன்னிக்கின்ற பொழுது முறிந்து போன திருமணங்களை இணைக்க முடியும், விவாகங்களை இணைக்க முடியும், சிதைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். மன்னிக்கின்ற பொழுது சிதைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்த முடியும், தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்க்க முடியும். மன்னிப்பதன் மூலமாக தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்க்க முடியும். மன்னிக்கும் ஜனங்களுக்கு மாத்திரமே ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. யார் மன்னித்து கசப்பை இருதயத்தில் வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இருள் இல்லை, ஒளிமயமான எதிர்காலம், கலங்கரை விளக்கத்தை போல அவங்க பிரகாசிக்கலாம். ஹல்லேலூயா! அதனால்தான் மன்னிக்கக்கூடியவர்கள் சிறந்த எதிர்காலத்தை மற்றவர்களுக்கு வழங்க முடியும். புரியுங்களா? மன்னிக்க கற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை துரத்த முடியும். மன்னிக்க கற்றுக்கொள்கிறது மூலம் திருமணங்களை இணைக்க முடியும். திருமண வாழ்க்கையில பிரிவினைகளை இணைக்க முடியும்.
மன்னிப்பதன் மூலமாக மரணங்களுக்கு டாட்டா காண்பிக்க முடியும். மன்னிப்பதன் மூலமாக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அழிவுகள், எல்லா லாசஸையும் நம்ம சரிபடுத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நீங்க மாற முடியும். அதனால்தான் யோவான் 8வது அதிகாரம் வசனம் 36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையிலே, அவங்களுடைய இல்லத்திலே, அவங்க உள்ளத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பொழுது மெய்யாகவே யாரையும் மன்னிக்க முடியாத கசப்பு இருந்துச்சுன்னா விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் மற்றவர்களை மன்னித்து விடுங்க. அதுக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக அவர் மன்னித்தார். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரே என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய கர்த்தர் என்று நீங்க அறிக்கையிடுகின்ற பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றீங்க. அப்புறம் நீங்க அப்புறமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றீங்க. அப்புறம் ஆவியில வளர்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது, இந்த மன்னிப்பை நீங்க வாரி வழங்குகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பமாக உங்க வாழ்க்கை திகழும். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ற அந்த குடும்பத்துக்குள்ள ஓடி வந்து விடுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ற அந்த கூடாரத்துக்குள்ள வந்து விடுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் என கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்துடைய செட்டைகளின் கீழ் ஓடி வந்து விடுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் இருப்பதாக என்று போவாஸ் ரூத்தை குறித்து சொல்கிறான். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபியரும் அம்மோனியரும் சபைக்கு உட்படலாகாது. என்ன, சபிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து உருவானவள் தான் மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத். ஏன்னா லோத்துடைய அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு பிறந்த அந்த வம்சம் தான் மோவாபியர்களும் அம்மோனியரும் 2 பிள்ளைகளுக்கு. அதுல வந்த ஒரு ஸ்திரீ தான் அந்த வம்சத்துல ரூத். அந்த ரூத் என்ன பாத்தீங்கன்னாக்க என்ன பண்றா, அவ இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்க போவாஸ் எடுத்து வந்த பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை நீக்கி அவளுடைய வாழ்க்கையிலே போவாசை அளித்து ஒரு நிறைவான பலனை கொடுத்து அவர்கள் மூலமாக பாத்தீங்கன்னாக்க ஈசாய், அதாவது தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் தாவீது அந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்துல வரும்படியான கிருபையை ஆண்டவர் பாராட்டினார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரால் எல்லாவற்றையும் மன்னித்து சாபங்களை மன்னித்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை தீர்க்க முடியாத எந்த சாபமும் கிடையாதுங்க. அதனால்தான் கர்த்தரண்டை வந்து விடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவண்டை வந்து விடுகின்ற பொழுது, அவருடைய செட்டைகளின் அடைக்கலத்துக்குள்ள வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான பலன், நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம், நிறைவான பொருளாதார ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையின் மேல் தங்கும். ஹல்லேலூயா. அதனால் ஓடி வந்து விடுங்க. காலதாமதம் செய்யாதபடி நீங்கள் கிறிஸ்து என்ற செட்டைகளின் நிலையிலே ஓடி வந்து விடுங்க. எப்படி கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல தேவன் ஹல்லேலூயா இஸ்ரவேலை சுற்றிலும் அவர் எப்படியா இருக்காரு, கோழி அந்த அடைகாத்தது போல தன் சிறைகளால் உங்களை மறைத்து பாதுகாக்கக்கூடியவராக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பாருங்க, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 17 பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 17 பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையானால் விடுதலையாக்க மெய்யாக விடுதலை ஆகிறீங்க. இயேசுவை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டு விடுதலை பண்றீங்க. அதே போல கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியான நிறைவில் வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கசப்பு மன்னிக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்றீங்க. உங்கள்கிட்ட பிசாசின் காரியம் எதுவும் காணப்படாது. நீங்கள் எப்படி பரிபூர்ண விடுதலை பெற்ற ஒரு சமாதானமுள்ள நீங்க வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான்
சங்கீதம் 32வது அதிகாரம் வசனம் 1-2 பார்க்கின்ற பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மூடப்படுகின்ற பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக மாறுகிறீங்க. அது மட்டுமல்ல, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமல்லாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கபடமற்ற ஆவியுள்ளவராக இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கபடத்தை வைக்காதீங்க, கசப்பை வைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்படியாக வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். பிசாசுக்கு அங்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் வசனம் 13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விரும்புகிறோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவர சமூகத்தில் யார் யார் உங்க வாழ்க்கையில மன்னிக்க முடியல, கசப்பு இருக்கிறதோ, மன்னியாதவர்கள் பட்டியலை எழுப்பி என எழுதி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரையும் மன்னித்து விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். நீங்க மற்றவர்களையும் இலவசமாக மன்னித்து விடுங்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 14-16 உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாங்க, உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுனா ஒருவர் மேல நீங்க அன்பு வைக்கின்ற பொழுதுதான் மற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்ய முடியும்? குற்றங்களை அறிக்கையிட்டு மற்றவருக்காக நீங்க பரிந்து ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் தெய்வீக சுபாவத்தை காண்பிக்கக்கூடியவராக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறணுங்க. வாழ்க்கையில என பழைய மனிதன் மாற்றப்பட்டு புதிய மனிதன், ஆவிக்குரிய கனியை அள்ளி கொடுக்கிற ஒரு மனிதனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய என தேவனுடைய பிள்ளையாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையான எல்லாம் ஒளிந்தன, புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய மனிதன், ஆசீர்வாதத்தின் மனிதன். வாயை திறந்தாலே முன்னால என வெட்டி பேசுவான், இப்ப வாயை திறந்தாலே ஒட்டி பேசுறான். மற்றவர்களை ஒட்ட வைக்கக்கூடிய வார்த்தையை பேசுகிறான் என்று ஜனங்கள் சொல்லணும். மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசணுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் உங்க வாழ்க்கையில கசப்பு என்ற நச்சுவேரை நீங்க எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. பகை, கோபம், ஆத்திரம், எரிச்சல் என விசனம், மனக்கசப்பு எல்லாவற்றையும் நீங்க இன்னைக்கு தூக்கி எரிந்து விடுங்க. ஹல்லேலூயா. அது பாருங்க, சீல் வைத்திருந்தா அந்த சீலை பிதுக்கவில்லை என்றால் ரணம், வலி, வேதனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இப்படி கசப்பு, வைராக்கியம், கோபம், விசனம் எல்லா அந்த சீலை எல்லாம் நீங்க பிதுக்கி எடுத்துட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்க கழுவப்படுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க உங்க வாழ்க்கையில கசப்பு வைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் சொந்த ஜீவியத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை நீங்கள் இழந்து விடுறீங்க. ஹல்லேலூயா. நீங்க மன்னிக்கக்கூடிய சுபாவம் எல்லாம் இருந்ததுன்னா, கசப்பு வைத்திருந்தீங்கன்னா உங்க சரீரத்திலே நீங்க ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் யாரோ நினைத்திருப்பீங்க, அவங்க நினைக்கும் போது திடீர்னு குபீர்னு உங்களுக்கு கோபம் வரும். அப்ப அவங்க தான் உங்க சரீரத்தை ஆள்றாங்க, நீங்க ஆளுகை செய்யல. உங்கள் சரீரத்தினுடைய அதிகாரி நீங்கள் கசப்பு வைத்திருக்கிற மனிதனாக மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மேல் வைத்திருக்க கசப்பை எடுத்து விட்டு உங்களை ரிலீஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தை எந்த பிசாசோ எந்த மனிதரோ ஆளுகை செய்யக்கூடாது. ஆவியானவரே மட்டுமே ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால உங்க சரீரத்துடைய கட்டுப்பாட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைங்க. கட்டுப்பாட்டின் ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுத்து அவரை கண்ட்ரோல் பண்ண விடுங்க. கண்ட ஆளை மனசுல வைத்து அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அவர் கண்ட்ரோல் பண்ண விடுங்க. அற்புதமாக உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அதனாலே வேறொருவர் உங்கள் ஜீவியத்தை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது. கசப்பு இருந்தால் வேறொரு மனிதனோ மனுஷியோ உங்கள் ஜீவியத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன உண்டாகும்? உங்களுக்கு எளிதில் நித்திரை வராது. படுக்கைக்கு போனாலும் தூக்கம் வராதுங்க. அவங்க நினைப்பியா குபீர்னு தூக்கம் கெட்டு போய் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல சாப்பாட்டை மனைவி செஞ்சு வச்சிருந்தாலும் அடுத்தவன் கசப்பை நினைக்கின்ற பொழுது அந்த நல்ல சாப்பாடு உங்களுக்கு விஷத்தை போல தெரியும். ஹல்லேலூயா. ருசிச்சு சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. பசியா இருப்பீங்க, ஆனால் சுவையான உணவை வைத்தாலும் அது சுவையாக உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய நன்னடத்தை, ஆன்சைட்டி, அதாவது மனநிலை, அதே போல சரீர ஆரோக்கியம் கெடும். ஹல்லேலூயா. கசப்பை நீங்க வைத்திருக்கிறதுனால
சரீரம் உங்க மனநிலைமை கெடுங்க, சரீர ஆரோக்கியம் கெடுங்க. டிரைவ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க கோபத்தையும் கசப்பு வைத்திருந்தா ரெட் சிக்னல் தெரியாது, கிரீன் மாதிரி தெரியும், நீங்க போய் ஆக்சிடென்ட் ஆகிருவீங்க. ஹalleluya. பிரேக் அனுப்புவதற்கு பதில் எண்ணெயை அமைக்கிறீங்க, பெட்ரோலை ஸ்பீடு அமைக்கிறீங்கன்னா அது என்ன செய்யும்? ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்குள்ள கொண்டு போய்விடும். ஏனென்றால் உங்களுடைய கோபம் பாருங்க. அநேகர் பாத்தீங்கன்னாக்க பதட்டம். அநேகர் பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கக்கிழமை காலம் ஆச்சுன்னா அலுவலகத்துக்கு வேகமாக ஸ்பீடா போகும்போது ஏன்னா அநேகர் ஆக்சிடென்ட் எல்லாம் நடைபெறும். ஏன்னா பதட்டம், அது இது எப்படி சொல்லி. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் உங்களுடைய சரீரத்திற்கு ஆளுகை செய்ய அனுமதிக்க கூடாது. ஹalleluya. ஏனென்றால் அதன் மூலமாக ஆவிக்குரிய ஜீவியும் சரீர ஆரோக்கியமும் கெட்டு போய்விடும். ஹalleluya. அதனாலே ஒரு விஷமேற்றப்பட்ட சரீரத்தை போல ஏன்னா அது சரீரம் மாறிவிடும். ஹalleluya. அதனால்தான் சங்கீதம் 130 அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது, கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 130 வசனம் 1, கர்த்தாவே ஆழத்திலிருந்து நான் உம்மை கூப்பிடுகிறேன், ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன், உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லி சங்கீதம் 130 அதிகாரம் வசனம் 4 சொல்கிறார். ஹalleluya. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு. மன்னிக்கும் நம்முடைய ஆண்டவர், மன்னிக்கக்கூடிய மாணிக்கமாகிய ஆண்டவர், அவரிடத்துல வந்து விடுங்க. ஹalleluya. பிசாசின் கரத்தில் சென்று விடாதீங்க. ஹalleluya. அதனால்தான் 1 யோவான் 2 அதிகாரம் வசனம் 11, சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளில் நடக்கிறான். இருளானது கண்களை குருடாக்கினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாவது இருக்கிறான். புரியுங்களா? சகோதரனை ஒருத்தன் பகைச்சிட்டானாக்க அவன் இருளில் இருந்து இருளுக்குள்ள நடக்கிறான். ஹalleluya. வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. ஒரு சகோதரனை பகைச்சிட்டுனா இருளில் இருந்து இருளில் நடக்கிற, போகிற இடம் உனக்கு என்ன என்று தெரியாமல் இருளுக்குள்ளாய் போய்கொண்டு இருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் மன்னித்து விடுங்க, சகோதரிகளை மன்னித்து விடுங்க, மற்றவர்கள் மன்னித்து விடுங்க. அப்படி என்றால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க, வெளிச்சத்தில் நடக்கிறீங்க, இடறி விழமாட்டீங்க. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு வேத வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது. சகோதரனை பகைக்கிறவன் இருளிலிருந்து இருளுக்குள் நடக்கிறான். ஹalleluya. சகோதரனை நேசிக்கிறவனோ என்ன எப்படிப்பட்டவனா இருக்கிறான். ஹalleluya. அதனால் தான் பாருங்க, சங்கீதம் 133 அதிகாரம் வசனம் 1 முதல் 3 பார்க்கின்ற பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹalleluya. பாருங்க, வேதவசனம் எவ்வளவு தெளிவா சொல்கிறது பாருங்க. வேதவசனத்தில் 1 யோவான் 2:11, சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலிருந்து இருளுக்குள் போறானா. புரியுங்களா? ஆனால் சகோதரர் ஒரு மனமாயிருந்து அங்கே ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற பொழுது, ஆவிக்குரிய கனிகளை காண்பிக்கின்ற பொழுது, அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. தேவன் அங்கே எப்படி இருக்கு? ஜீவனை ஆண்டவர் இருக்கிறாரு, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆயிரமான ஆசீர்வாதங்கள். அதிலே தொடர்ச்சியாக இந்த மன்னிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹalleluya. மற்றவர்களை நீங்க மன்னிங்க, நாங்க நன்மையும் ஜீவனையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க ஆவியானவர் இடைபெற்றிருக்கீங்கப்பா. பேசுங்க. இந்த குடும்பங்களிலே நன்மையும் ஜீவனும் ஆண்டவரை கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இவர்களை எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் கொரோனா வைரஸ் எல்லா அந்த பெண்டமிக்கும் விலக்கி பாதுகாத்து எல்லா விபத்துகளுக்கும் பாதுகாத்து இந்த குடும்பங்களிலே பொருளாதார ஆசீர்வாதத்தையும் சரீர சுகத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.